இங்க இந்த படத்தோட ஹீரோயின் மனிஷாவுக்கு ரொம்ப நாளாவே அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல. ஆனால் அவளுக்கு எந்த ஒரு வரனுமே சரியா அமையல. ஏன்னா அவளோட ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவளை பார்க்க வர மாப்பிள்ளைங்கள்லாம் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ விஷ்ணு ஒரு காலேஜில் ஜூனியர் லெக்சரராக வேலை பார்க்குறான். அதே நேரம் அஸ்ட்ராலஜி மூட நம்பிக்கைகளை பெருமளவு நம்புற ஒரு ஆளாகவும் இருக்கிறான். அதே போல் அவள் எது பண்ணாலும் அவனோட குருஜியை கேட்டு தான் பண்ணுவான். அப்போ ஒரு நாள் விஷ்ணு வேலை பார்க்குற அதே காலேஜில் அவனோட சீனியராக வந்து ஜாயின் பண்ணுறான் ஹீரோயின் மனிஷா. அங்கே அவங்க 2 பேரும் பேச ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகவும் தொடங்கி ஒரு கட்டத்தில் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் போக ஒரு நாள் இருவரும் அவங்களோட கொலிக் பங்கஜ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அப்போது பங்கஜ் விஷ்ணுவை பற்றி மனிஷாட்ட தப்பு தப்பாக சொல்லி அவங்க 2 பேருக்கு சண்டை மூட்டி விட்றான். அதை கேட்ட மனிஷா விஷ்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே விஷ்ணுவும் அந்த ஆட்டோ பின்னாடி போய் அவளை பேசியே சமாதானப்படுத்துறான். அவ பேசுறதை கேட்ட மனிஷா இந்த மாதிரி விஷ்ணுவை பார்த்து, நீ ஏன் மேலே எவ்வளோ அன்பா இருக்க, நான் தான் ஓண்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன்னு சொல்லி அவளோட ஜாதகத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை சொல்கிறான். அது என்னன்னா, என்னோட ஜாதகத்தில் எனக்கு 2 கல்யாணம் இருக்குது. அதில் என்ன யார் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க 6 மாதத்தில் செத்து போயிடுவாங்க. 2வது கல்யாணம் பண்ணுறவங்க கூட தான் நான் ஒன்றா இருப்பேன் அப்படின்னு மனிஷா சொல்ல அதை கேட்ட விஷ்ணுவும் ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறான். பிறகு அவள் சொன்னதை கேட்டு பயந்து போய் அவளை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி சோகப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அந்த நேரம் அங்கே வந்த மனிஷா விஷ்ணுவை பார்த்து, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, நாளைக்கு என் வீட்டுக்கு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். அதை கேட்ட விஷ்ணுவும் அவனோட குருஜியை பார்த்து ஒரு ஐடியா கேட்கலான்னு அவரோட வீட்டுக்கு போகிறான். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவனோட குருஜி ஒரு பிராடுன்னு. அவருக்கு ஜாதகமே பார்க்க தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு இந்த நாளாக இவே சொன்னதை கேட்டால் நான் நடந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே மறுநாள் விஷ்ணுவும் அவனோட அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு மனிஷா வீட்டுக்கு போய் அவளோட ஃபேமிலியை மீட் பண்ணுறான். மனிஷாவோட ஃபேமிலி எப்படியோ கெஞ்சி விஷ்ணுவோட அப்பா அம்மாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள் அந்த கல்யாண நாளும் வந்து விஷ்ணுவும் மனிஷா கழுத்தில் தாலி கட்டி முடிக்க போகிறான். அடுத்த நிமிஷமே ரோட்டில் போன கார் மண்டபத்துக்குள்ளே வந்து விஷ்ணுவை அடித்து ரோட்டில் வீசிடுது. அங்கே அவை எல்லா வண்டிலையும் மாற்றி மாற்றி போய் விழுந்து ஒரு வழியாக தப்பிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறான். அப்படியே நாட்களோட ஒரு நாள் விஷ்ணுவை பார்க்க அவன் வீட்டுக்கு வந்த பங்கஜ் அவனோட அம்மா அப்பா முன்னாடி மனிஷாக்கு இருக்கிற பிரச்சனையை ஒளிடுறாரு. அதை கேட்ட விஷ்ணுவோட அப்பாவும் அவங்க 2 பேர்த்தோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு குருஜியை போய் பார்க்குறாரு. அங்கே அந்த குருஜி இவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த பொண்ணோட ஜாதகம் இது இல்லை, யாரோ இதை மாற்றி எழுதி வச்சு உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி அதை கேட்ட விஷ்ணுவும் மானசாவோட ஃபேமிலியை சந்தேகப்பட்டு அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறான். அப்போ தான் அவங்க சில உண்மைகளை சொல்கிறாங்க. அவங்க பஞ்சம் பொழைக்க இந்த ஊருக்கு வந்துடும். அப்படி ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வரும்போது வழியில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறத பார்த்தோம். அதில் ஒரு ஆணும் லேடியும் இறந்து கிடந்தாங்க. அதில் ஒரு குழந்தையும் இருந்தது. அந்த குழந்தை தான் மனிஷா. அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ இந்த வக்கீல் வந்து இந்த குழந்தையோட பேரில் 100 கோடி ரூபா சொத்து இருக்குது, அவளை யார் கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சொத்து போயிடும் அப்படின்னு சொன்னார். அவள் கல்யாணம் பண்ணி போயிடா, இந்த சொத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாதுன்னு நினச்சிதான் அவளை கல்யாணம் பண்ண விடாமல் தடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்லவும் அதை கேட்ட மனிஷா அழுதுகிட்டே அவங்கள திட்டுறா. அதுக்கு அவங்களும் அவங்க செய்த தவறுகள் உணர்ந்துட்டதா சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு விஷ்ணுவும், நீங்கள் செய்த பாவத்துக்கு என் கல்யாணத்தை திரும்பவும் உங்களோட செலவில் நீங்களே கிராண்டாக நடத்தி வைங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட அவங்களும் அந்த கல்யாணத்தை பழையபடி கிராண்டாக நடத்தி வைக்கிறாங்க. அதோட இந்த படமும் முடியுது.